பிரியா, இந்த நீர் பங்கீடு, இந்த அணை விவகாரம், இது எல்லாத்துலயுமே திமுக அரசு ஏன் இவ்வளவு விமர்சனங்களை எதிர்கொள்ளுது? பயங்கரமான கேடிய குறுக்க கேள்வியை கேட்கணும், சொல்லுங்க. ஏன் இந்த நீர் மற்றும் அணை விவகாரங்கள்ல திமுக அரசு மேல இவ்வளவு விமர்சனங்கள், ஏன் தொடர்ந்து விமர்சனங்கள் எதிர்கொண்டுகிட்டே இருக்காங்க? அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்குன்னு நான் பெரும்பான்மையாக பேசிட்டு தான் இருக்கேன். அதை மீண்டும் பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதல்வராக இருக்கிறதுனால தான் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, கள்ள மௌனம் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே மக்களுடைய விவசாய பிரச்சனைகள் அணையினால என்னென்ன அவங்கெல்லாம் அணை கட்டுறதுனால இங்கே பாதிக்க போகிறது யாரு, எவ்வளோ பேருக்கு குடிநீர் கிடைக்காது, இது மாதிரிலாம் விவரம் தெரிஞ்ச ஒரு முதல்வராகவே அவங்க நடந்துக்கல. அதனால தான் அவங்க இருக்கும்போது அவர்களுக்கு ஏன் அணை கட்டுறதை பற்றியோ எதை பற்றியுமே கவலை இல்லை. ஐயா சாதாரணமாக பேசுகிறாங்க, நாம ஏதாவது ஒன்றை சொன்னா சொல்ல மாட்டாரா? இருந்தா தானே சொல்ல முடியும், அவரால் சொல்ல முடியாது. நான் ஒண்ணு கேட்கிறேன், துணை முதல்வரா இருக்காருல்ல கர்நாடகாவில், அவர் சிவகுமார் அவர்கள் என்ன சொன்னார்னா, அதாவது நல்ல வழியிலோ அல்லது மோசடி செய்தோ நாங்க எப்படியாவது மேகதாது அணையை கட்டியே தீருவோம். இது மாதிரி எங்க இருந்தாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா அதற்கு முதல்வரா இருக்கிறவங்க என்ன பதில் சொல்லிருக்கணும், எப்படி எதிர்ப்பு சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லி இருந்திருக்கணும். ஆனா எந்த விஷயத்தையுமே அவர் கண்டுக்கவே இல்லையே, மௌனமா இருந்துட்டாரு. பத்திரிகைகளே எழுதுறாங்க, இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியுமே நீங்க மௌனம் காத்திருக்கீங்கன்னா நீங்க ஆதரவாக மறைமுகமாக ஆதரவா இருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இங்க எழுப்பப்படுது. அப்ப உங்களுடைய கூட்டணியில நீங்க வச்சிருக்கக்கூடிய கோட்பாடுகள்ல நீங்க கையெழுத்திட்டதுல இதற்கு நீங்க வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து ஏதாவது போட்டு கொடுத்துட்டீங்களோங்கிற ஒரு சந்தேகம் மக்கள்ல ஒருத்தர எனக்கெல்லாம் வருது, வரத்தானே செய்யும். ஏன்னா எந்த இப்போ காவிரியில குறுக்க கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு மேல நமக்கு சரியான குடிநீர் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, டெல்டா மாவட்ட பகுதிகளில் முழுவதுமாக விவசாயம் பாதிக்கப்பட்டுடும். இதையெல்லாம் குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மிக தெளிவாக நீங்க ஒன்றிய அரசையும் எதிர்த்து கண்டிக்கிறாங்க. அவர்கள் குறிப்பிட்டுள்ள அறிக்கையில ஒன்றிய அரசையும் கண்டித்து நீங்க எப்படி அனுமதி கொடுக்கலாங்கிறதெல்லாம் குறித்து பேசுறாங்க. இன்றைக்கு யாரு முதல்வர்ங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஆட்சியில இருக்கும் போது என்ன செய்யணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாம நாங்க கடிதம் எந்த இடத்துல கடிதம் எழுதியிருக்காரு, எனக்கு அந்த கடிதத்தை காட்ட சொல்லுங்க. அவரு எதிர்க்கட்சி தலைவரா இந்த மாதிரி காட்ட முடியாது. ஓட்டு போட்ட எல்லாருக்குமே கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஒரே நிமிஷம் மேடம், இல்ல இதை எப்படி நான் அனுமதிக்க முடியும்? யார் வேணாலும் கேள்வி கேட்பாங்க சார். அரசை நோக்கி கேள்விகள் எழும், விமர்சனங்கள் வரும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமையும் அரசுக்கு இருக்கு. நீங்க கேள்வி எப்படி கேட்கலாம், யாரையும் கேட்க கூடாது. சொல்லுங்க மேடம். இல்ல இதுதான் அவங்களோட பேச்சு, அப்படிதான் இருக்கும், அதை கண்டுக்க கூடாது. என்னன்னா முதல்வர் ஸ்டாலின் பினராயி விஜயனுக்கு கடிதம்னு நானும் தேடி பார்த்தேன். கிடைச்ச கடிதம் ஒண்ணுதான், என்னன்னா ஆளுநருக்கு எதிராக அதாவது மாநிலத்தோட இதுல ஆளுநர் தலையிடுறாரு, மசோதா நிறைவேற்ற முடியல, ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துக்கு பினராயி விஜயன் பதிலுக்கு பாராட்டி இருக்காரு. உடனடியாக முதல்வர் தீ பரவட்டும்னு எக்ஸ் பதிவுல போட்டிருக்காரு. இப்ப தீ பரவட்டும்னு உங்களுக்குள்ள உள்ளதுக்கெல்லாம் நீங்க நட்பா பேசிக்குவீங்க, இங்க விவசாயிகளுடைய வயிற்றெரிச்சல் பரவ போகிறது. இங்க அடிப்படையாக இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வகையில இங்க உள்ள நீர் ஆதாரங்களை எல்லாம் இவங்க கொண்டு போய் அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே நதிநீர் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாதிக்கப்பட போறது மக்கள். இது குறித்து இப்ப நீங்க ஒரு ட்வீட் போடலாம்ல, பினராயி விஜயன் அவர்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க கடிதம் எழுதுறதை விட இப்ப நீங்க தீ பரவட்டும்னு அவருக்கு பதில் கொடுத்தீங்கல்ல. இப்ப எங்களோட வயிற்றெரிச்சல் தீ பரவுது, தயவு செய்து இந்த சிலந்து விலைக்கு குறுக்க நீங்க அணை கட்டுறதை நிறுத்திடுங்க, கட்டாதீங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த அமராவதினால கிட்டத்தட்ட 55,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நாங்க பயன்படுத்துறோம், 300 கிராமங்களுக்கு மேல அந்த தண்ணீரை பயன்படுத்துறாங்க, குடிநீரா பயன்படுத்துறாங்க. இது மாதிரியான விஷயத்தை நீங்க அதே எக்ஸ் தளத்துல அவருக்கு நீங்க பதிவிட்டு இருக்கலாம். ஆனா இதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன பதில் சொல்ல, நாங்க சட்ட ரீதியா உரிமைகளை எல்லாம் நிலைநாட்டுவோம், நாங்க வலியுறுத்துவோம் எல்லாத்துக்கும் வலிதான் உறுத்துறாங்களே. இல்ல எப்படி வலியுறுத்த முடியும்? இங்க நீங்க அந்த கூட்டம் இருக்குல்ல, காவிரி பற்றி பேசிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுல போய் இந்த அதிகாரிகள் கலந்து கொண்டதே தவறு. அந்த இடத்துல அவங்க கலந்துக்கவே கூடாது. அதாவது சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையில 1924ஆம் ஆண்டுல இந்த காவிரி நீர் பகிர்வு பத்தி ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு, குறுக்க அணை கட்டக்கூடாது, காவிரி கர்நாடகா எந்த காலகட்டத்திலையும் கட்டக்கூடாது, நீங்க தமிழகத்துல நீங்க பர்மிஷன் கேட்கணுங்கிறது தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய ஆட்சியில
இதற்கெல்லாம் அனுமதி கொடுத்து மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறது மக்களை வந்து இவங்க முழுவதுமாக கண்டுக்கவே இல்லைங்கிற இடத்தை குறிப்பிடுது. இப்ப நீர்வளத்துறை துரைமுருகன் அவர்கள் சொல்றாருல்ல, இது ஒரு மேலோட்டமான பேச்சு, இது ஒரு சாதாரணமான பேச்சு. கொதித்து எழ வேண்டிய இடங்கள் இருக்கு. நான் குறிப்பிட்டேன். ஏன் கோவப்படவே மாட்டேங்கிறாங்க? அவர்களுக்கு கூட்டணி தர்மம், அதுதான் அந்த கூட்டணியோட தர்மத்தை மக்களை பற்றி கூட கண்டுக்காம காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கூட்டணி தர்மம்னா அது எலெக்ஷன்ல என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்மளுடைய உரிமைனா நமக்கு தான் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அங்கதானே அதுக்கே பிரச்சனை வரும் பொழுது நம்மளை தாண்டி நம்ம லெட்டர் எழுதுனா மதிக்காம தடுப்பணை கட்டுறாங்க. நம்ம வந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்டா அதை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. மோசடி பண்ணியாவது நாங்க அணை கட்டுவோன்னு வேற சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுடைய சுயமரியாதை சுரண்டி பாக்குற வேலை தானே. இதுக்கும் கூட எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? சொல்லாட்சி செயலாட்சின்னு பேசினார்ல முதல்வர் அவர்கள், அதுல ஒட்டு மொத்தமாக இதை வந்து பொய்யாட்சி நான் சொல்லுவேன். அவர்கள் சொல்லுலையும் சொல்லு மட்டும்தான், செயல்ல பூஜ்யம், ஒண்ணுமே கிடையாது. முழுவதுமாக அவங்க செயல்ல என்ன செய்திருக்கிறார்கள்னு சொல்ல சொன்னா எதுவுமே சொல்ல முடியல, சொல்லவும் மாட்டாங்க. இல்ல அந்த செயல் அப்படிங்கிற இடத்துல பூஜ்யமாக இருக்கிறதுனாலதான் ஒரு நீர்வளத்துறை அமைச்சரால தெளிவாக இந்த பிரச்சனையை அணுகி இதுதான் இப்படித்தான், ஏன் நீங்க அனுமதி கேட்கலங்கிற இடத்துல கூட ஒரு ஒரு எப்படி கேட்கணுமோ ஒரு போர் குணத்தோட கேட்கணும். எங்களுடைய உரிமைகள், மாநில உரிமைகளை நீங்க எப்படி மீட்கணும்? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் வந்து நீங்க என்ன செய்வீர்கள்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அமைதியா இருக்கீங்க, மௌனமா இருக்கீங்க. அப்ப எங்களுக்கு வயிற்றெரிச்சலா இருக்கு. ஏன் இந்த இடத்துல கூட இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்கு திமுக? அப்ப திமுகவுக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பற்றி கவலை இல்லை, அவங்க மக்களை பற்றியே கவலைப்படல, அவங்களுடைய கூட்டணியை பற்றியும். காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் கம்யூனிஸ்ட், இன்னும் அவர்களுடைய ஒற்றுமை, இதைத்தான் அவர்கள் பார்க்கிறார். எனக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமும் ஒன்று நடந்தது. இந்தி பத்தி பேசும்போது கூட மௌனம் காத்துட்டு வந்துட்டாரு. இந்தி பற்றி பேசி பீகார்ல நடந்த போது கூட அவங்க எதுவுமே பதிலுக்கு பேசல. ஆனா இங்க வந்து இந்தி எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்தி வேணாம், இந்தி தெரியாது போடான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில செய்ய. இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமும் வருது. இப்ப கூட்டணி தர்மம், கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கர்நாடகா கிட்டையும் கேரளா கிட்டையும் இவங்க வந்து அமைதி காக்குறாங்களா? இல்ல திமுகவுக்கு நெருக்கமானவர்கள், திமுகவில் இருக்கக்கூடியவர்களுடைய பிசினஸ் எல்லாம் அங்க இருக்கிறதால எங்க அதுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு இவங்க மௌனம் காக்குறாங்களா? ஏன்னா இவரு அதைத்தான் சொல்லியிருந்தாரு, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வைக்கல அதைத்தான் சொல்லியிருந்தாரு, இதனாலதான் அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு. அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. கழக தலைமை செயலாளர் சொன்னது போல நீங்க வந்து என்னன்னா முழுமையாக பார்த்தோம்னா இதுல எல்லா இடத்திலையுமே ஒரு உள்ளர்த்தத்தோட தான் திமுக செயல்படுது. ஒவ்வொரு திட்டத்திலையுமே ஒரு சுயநலத்தை நோக்கி தான் அவங்க பயணம் செய்யறாங்க. இதைத்தான் தெளிவா சொல்லியிருக்காங்க முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும். நீங்க சுயநல போக்கோட தான் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சருக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, விடிய அரசை நோக்கியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சுயநலம், அவர்கள் குடும்ப நபர்களுடைய தொழில் அங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு சுயநல போக்கை நம்ம உற்றுதான் நோக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுல மட்டும் இல்ல மற்ற எல்லா இடங்களிலேயுமே அவர்கள் குடும்பம் சார்ந்தவர்களுடைய கனெக்ஷன் இருக்கு. அவர்களுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காகவே செயல்படுவது போல குடும்பத்தை வளர்க்கணுங்கிறதுலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் கவனமா இருக்காரு. குடும்பத்தை வளர்த்திட்டு மக்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாங்க, மக்களை கண்டுக்கலன்னா அப்ப அதுக்கான தண்டனைய அரசு. ஐயா அவர்கள் பேசும்போது ரொம்ப துடிச்சாங்கல்ல, இந்த காவிரிக்கு எதிராக அதிமுக நிறைய செயல்பட சகோதரர் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னோம். நாடாளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவுக்கு சட்ட போராட்டங்களும் நிறைய செஞ்சாச்சு, போராட்டங்களும் நிறைய செஞ்சாச்சு. இது மாதிரி ஏதாவது ஒன்று இந்த அணை விவகாரங்கள்ல திமுக செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டாருன்னா நான் பேசவே இல்லை, நான் நிப்பாட்டிக்கிறேன். சொல்லுங்க. அதுக்கு அவருக்கு நேரம் கொடுப்போம். அது வரைக்கும் ஒரு நிமிஷம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1512 கோடி, 90% வேலை முடிஞ்சிட்டு 60% போய் சொல்றாரு. அப்ப இவருடைய பேச்சிலிருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம், இவர்களுடைய பேச்சு என்பது பொய் பேசுறது, மக்களை ஏமாத்துறது, சொல்லால ஜெயிக்கிறது தான். ஆனா உண்மையாகவே விவசாயிகளை நோக்கி மக்களை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு இவ்வளவு வலுவாக இருக்கிறதுனாலதான் இது பசுமை தீர்ப்பாயம் கூட வந்து நம்ம இந்த வழக்கு வந்து எடுத்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா ராஜேஸ்வரி பிரியா ரொம்ப சுருக்கமாக இதே மாதிரி விவசாயத்துக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்?
மக்கள் மத்தியில் வெறுப்பு அதிகமாயிட்டு இருக்கு. ஏற்கனவே மக்கள் வந்து எல்லா இடங்களிலேயுமே பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவனந்தபுரத்தில் வந்து கம்யூனிஸ்ட் மாநாட்டில் மலையாளத்தில் பேசினார். சகாவு. ஆமா, மலையாளத்தில் பேசினாருல்ல. இப்ப கொஞ்சம் அந்த மலையாளத்தில் கூட பேசி சிலந்தி விலை குறுக்க நீங்க அணை கட்டாதீங்கன்னு சொல்லி மலையாளத்தில் பேசி கூட முயற்சி பண்ணலாம்ல. இதெல்லாம் வந்து அரசியலுக்காக செய்யறாங்க, மக்களுக்காக செய்யலங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. ஏன்னா 11 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2010 பாம்பாற்றின் குறுக்கே கட்டின பட்டினச்சேரி அணை கூட உங்க ஆட்சியில கட்டி முடிக்கும் போதுதான் நீங்க ஒரு குழுவை போட்டு ஆகா கட்டிக்கிட்டு இருக்காங்களாம்ல, எலெக்ஷன் வேற வருதேன்னு அனுப்புனீங்க. அதற்கு முன்னதாகலாம் நீங்க எந்த ஆய்வுமே நடத்தல. அணை கட்டுறவன் கட்டிட்டு போகட்டும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அதே நிலைதான் இன்றைக்கும் இருக்கு. கட்டுறவன் கட்டிக்கட்டும், யார் கட்டுறவன் கட்டிக்கலாம், வெட்டுறவன் இங்க வெட்டிக்கலாம், போதைப் பொருள் விற்கிறவன் வித்துக்கலாம், குடிக்கிறவன் என்ன வேணாலும் குடிக்கலாம், எது வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு எல்லா விதமான மக்களுக்கு எதிரான செயல்களுக்கும் ஆதரவான ஆட்சியாக திமுக ஆட்சி இப்ப இருக்கு. கண்டிப்பா.